27 வருடங்களாக ஊரை விட்டே ஒதுக்கி வைத்து விட்டதாக முன்னாள் கோவில் பூசாரி போலீசில் புகார் கொடுத்துள்ள சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சால் நகரம் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் 45 ஆண்டுகளாக பூசாரியாக இருந்த அப்பாதுரை கிராம சமுதாய மத தர்ம பரிபாலன டிரஸ்டுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்து வருகிறார். பிரதிபலனாக அப்பாதுரை குடியிருந்து வரும் இடத்திற்கு 1996ஆம் ஆண்டு தமிழக அரசு மனைவரி தோராய பட்டா வழங்கியுள்ளது. நீதிமன்றம் அப்பாதுரைக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்த நிலையில் அவர் அங்கு வீடு கட்டி வருகிறார். ஆனால் கிராமத்தினர் தான் வளர்த்த மரங்களை வெட்டிவிட்டதாகவும் அவரை உடனே காலி செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் கூறி மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கஞ்சால் நகரத்துல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 4 தலைமுறையா எங்க குடும்பம் அதுல ஜீவனாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க சொந்தமான நிலம், அந்த சொந்த நிலத்தை அவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கேஸ் என்னது அந்த இடம் வேணும்னு சொல்லி கோயிலுக்கு படைவெட்டி மாரியம்மன் கோயில் பக்கத்திலே இருக்கு, அந்த கோயிலுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. கேஸ் போட்டு நாங்க கேஸ் ஆனதுக்கு எங்க பக்கமே தீர்ப்பாகி வந்திருக்கு. அதுக்கு ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 60 பேர் இந்த இடம் எங்களுக்கு தான் வேணும், இது கிராம சர்ச்சில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கே அந்த இடம் வேணும்னு சொல்லி எங்கள்கிட்ட என் தங்கச்சிக்கு குழந்தை வந்திருக்கு. நாங்க ஆஸ்பத்திரியில இருந்தோம். நாங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம கொள்ளாம ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 60-70 பேர் சேர்ந்து எல்லாருமே ஜேசிபி கொண்டு வந்து வச்சு அந்த இடத்தனா மரம் மட்டும் எல்லாத்தையுமே அறுத்து இடிச்சு எல்லாம் மட்டப்படுத்தி இந்த இடம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த இடம் நாங்க இந்த இடத்த தவிர எங்களுக்கு சொந்த இடம் எதுவுமே கிடையாது. இது எங்களை கை நழுவி போயிட்டுனா நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். கண்டிப்பா நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு கண்டிப்பா செத்துறோம். 20-25 ஆம்பளைங்க கொண்டு எல்லாம் யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு அங்க நிக்கிறாங்க. கொல்ல பக்கம் போனா இங்க என்ன வர, இது கோயில் இடம், உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுறாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமா எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் அப்பாதுரை அரசு மனைவரி தோராய பட்டா பெற்ற இடத்துடன் கோவிலின் இதர இடங்களையும் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு மரம் வளர்த்து சொந்தம் கொண்டாடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள இடத்தை கிராமத்தினர் கேட்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவில் இடத்தை விட்டுத்தர மனமில்லாமல் கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தவறான குற்றச்சாட்டை முன்வைத்து நாடகமாடும் அப்பாதுரை குடும்பத்தினர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்து செல்வதாகவும் 48 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற தீமிதி திருவிழாவிற்கு இடையூறாக இருந்த காரணத்தால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த மரங்களை வெட்டியதாகவும் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.